ஹீரான் அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கிறதுன்றதையே மறந்துட்டு ஷோவான் கிட்ட மனசு விட்டு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த மீன் இறந்ததை பார்த்தோன்னே நாம தப்பு பண்ணிட்டு இருக்கோமோ, யாரோட லைஃப்லயும் போய் ஆசை காட்டி ஏமாத்திட கூடாது இல்லையா? அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா மனுஷங்களா மாறிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ஷோவான் அவனோட பழைய லவ்ல இருந்தே வெளியே வர இவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டான். இதுல நாம வேற திரும்ப மறுபடியும் ஷோவானோட லைஃபுக்குள்ள போய் அண்ட் ஃபியூச்சர்ல நாம இருக்க மாட்டோன்ற விஷயம் தெரிஞ்சும் அவன் லைஃபுக்குள்ள போய் அவனை கஷ்டப்படுத்துறது சுயநலமா தெரியலையா ஹீரான் உனக்குன்ட்டு அவங்க மனசுலயே கேட்டுக்கிறாங்க. நாம செல்ஃபிஷா சாவக்கூடாதுன்ட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் இங்க பாதுகாப்பா தான் இருக்கேன், நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்து ரெண்ட் வச்சிடுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஷோவான் இறந்த அந்த மீனை புதைச்சிட்டு அந்த ஃபிஷ் பவுல கிளீன் பண்ணிட்டு ஹீரான் என்ன ஹீரான் இதுக்கெல்லாம் போய் குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க, நாம வேற ஒரு மீன் வாங்கி பெரிய டேங்க்ல மோட்டார்லாம் போட்டு வளர்ப்போம், இதுக்கு ஏன் நீ இப்படி அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கமான் ஹீரான் சில், உயிரோட இருக்கிற எல்லா ஜீவராசியுமே கண்டிப்பா ஒரு நாள் மரணத்தை சுவைச்சுதான் ஆகணும், அதுதான் இயல்பு, அதுதான் இயற்கை, தேவையில்லாம ஏதோ யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதுன்னு சொன்னா அப்போ ஹீரான் கொஞ்சம் கூட யோசிக்காம சைல்டிஷா அப்ப எனக்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னா ஈஸியா நீ என்ன மறந்துடவே இல்ல ஷோவானு கேட்டுறாங்க. ஷோவானோ போதும் ஹீரான் நிறுத்து, என்ன பேசுறோன்ட்டு தெரிஞ்சு பேசு, ஏற்கனவே நான் உடைஞ்சு போயிருக்கேன், திரும்ப என்ன சரி செஞ்சு மறுபடியும் உடைச்சிடாத ஹீரான் ப்ளீஸ்ன்றான். ஹீரானோ சரி ரொம்ப எமோஷன் ஆகாதப்பா, நான் உன்னை சரி செய்ய தான் வந்திருக்கேன், திரும்ப உடைச்சிட மாட்டேன், பயப்படாத ப்ளீஸ்லாம் சொல்லாத ஷோவான்ன்றாங்க. இதையெல்லாம் கேட்டு ஹீரானோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாக்குற ஷோவான் ஹே நீ என்னமோ மனசுல வச்சுட்டு பேசுற மாதிரி எனக்கு தோணுது, எதுவா இருந்தாலும் டைரக்டா கேளுடி, ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்னு கேட்டா ஹீரான் இல்ல ஷோவான் நாம இனிமே சந்திச்சுக்க வேண்டாம், நம்ம வயசு வித்தியாசம் பாத்தியா 20 வயசுக்கு மேல, இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு யாருன்னா நினைச்சா கூட என்னால அதை தாங்கிக்க முடியாது ஷோவான், சோ அதனால நாம இனிமே சந்திச்சுக்க வேண்டாம், நாம இங்கே பிரிஞ்சிடலாம்ன்றாங்க. அதையெல்லாம் கேட்கிற ஷோவான் ஏண்டி நான் அவனை தேடி வந்து பார்த்தேன், நீ என்ன பார்க்க வரும்போது எனக்கு 40 வயசுக்கு மேல ஆகுதுன்னு உனக்கு தெரியாதா? சரி அது தெரியலனா கூட உனக்கு 20 வயசு தான் ஆகுதுன்னு உனக்கு தெரியாதா? இப்பதான் உனக்கு எல்லாம் தெரியுதா? இல்லனா நாம அங்க கெஸ்ட் ஹவுஸ்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தனால போதும் இதோட இந்த ரிலேஷன்ஷிப்பை நிறுத்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? உடல் தேவைக்காக தான் என்ன பார்க்க வந்தியா ஹீரான்ட்டான். ஹீரானோ என்ன பார்த்து பேசன்னு சொன்ன உனக்கு பார்த்து பேச தெரியலையே ஷோவான், இப்படி கேட்டியே, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு ஷோவான், நம்மள இந்த சமுதாயம் என்ன சொல்லணும்னு கேக்குறாங்க. அதை கேட்டோன்னா ஷோவான் செம்ம காண்டாகி ஹே நிறுத்துடி, என்ன சமுதாயம், உனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் நீ யாரையும் பார்க்கலையா? 10-15 வயசு வித்தியாசம் உள்ள சின்ன பொண்ணுங்களெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு கிளட்டு நான் இங்க சுத்தின்னு இருக்கானுங்க, அவனுங்களெல்லாம் இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு? அவனுங்களை மட்டும் நாம இதுல குறை சொல்ற முடியாது, எல்லாம் தெரிஞ்சோம் பொண்ணோட அப்பா அம்மா தூக்கின்னு போய் கொடுக்குறாங்களே, அவங்கள என்ன பண்ணுச்சு இந்த சொசைட்டி? இங்க பாரு ஹீரான் நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற, என்ன சாஃப்ட் ஹார்ட்டடா தான் பாத்துருக்க, என்னோட ஹார்ட் ஃபேஸ பாத்துறாத, இனிமேல் இந்த மானங்கெட்ட சமுதாயத்தை பத்தி என்கிட்ட பேசாத அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு பெரிய சண்டை போட்டு நைட்டு தனித்தனியா இருக்காங்க. அப்ப ஷோவான் ஹீரான் நைட்டு இப்படி முடிக்க வேணா ஹீரான், தூங்குறதுக்கு முன்னாடி அழகா சந்தோஷமா தூங்கணும்டி, வா வெளியே சும்மா ஒரு வாக் போயிட்டு அப்புறமா வந்து தூங்கலாம்னு கூப்பிட்டா ஹீரான் இல்ல எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் நாளைக்கு காலைல வீட்டுக்கு கிளம்பணும், நான் தூங்குறேன்ட்டு பின்னாடி திரும்பி படுத்து தேம்பி அழுதுட்டே ஷோவான ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஷோவான் இப்போதான் முதல் தடவையா அவங்க கூட ஒரு அழகான வாக் போலாம்ட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஹீரான் மனசுல வேற ஏதோ நினைச்சிட்டு ஃபியூச்சர்ல அவன் கூட நாம சந்தோஷமா சேர்ந்து வாழ முடியாதுன்னு தெரிஞ்சும் தற்காலிகமான சந்தோஷத்துக்காக அவனை காயப்படுத்திடக்கூடாதுன்ட்டு ஷோவான ஹர்ட் பண்ற மாதிரி பேசி திரும்பி படுத்து அழுதுட்டே அப்படியே தூங்கிட்டாங்க. அதையெல்லாம் கேட்டா ஷோவானோ நைட்டு ஃபுல்லா தூங்காம அப்படியே அங்கேயே உட்காந்து இருந்திருக்கான். காலையில விடிஞ்சோன்னு ஹீரான் அவங்க வீட்டுக்கு கிளம்ப ரெடியாகி வெளியே போயிட்டு இருக்க சமயத்துல ஷோவான் ஹே ஹீரான் சாப்பிட்டு போ, உனக்காக சமைச்சிருக்கேன்னு கூப்பிட்டா எனக்கு பசிலாம் எதுவும் இல்லை, நீங்க வேணா சாப்பிட்டு வாங்க வெயிட் பண்றேன்றாங்க. அதை கேட்கிற ஷோவானோ ஓ அப்படியா சரி ஓகே நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்ட்டு ஹீரானை கேப் ஏத்தி விடுறதுக்காக ரெண்டு பேரும் வெளியே நடந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரான் ஷோவான் கிட்ட நேத்து நைட்டு நான் உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க விலகி போகும்போது கூட நான் தான் என்னோட வயசுக்கு மீறி என்னென்னமோ யோசிச்சு உங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கேன், என்ன மன்னிச்சிடுங்க. அண்ட் ஒன்னும் சொல்லணும், உடைஞ்சு போன உங்க மனசை சரி செஞ்சு திரும்பி நான் உடைக்கிறதுக்காக வரல, சரி செய்ய தான் வந்தேன். இப்போ நீங்க சரியாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கான ஒரு பொண்ணை தேடி அழகான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கங்க, எனக்கு பண்ண அட்வைஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஃபேக் ஸ்மைலோட சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்கிற ஷோவான் எதுவுமே பேசாம அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். அப்போ வழியில போற ஒரு கேபை நிப்பாட்டி எதுவுமே பேசாம கண்ணுலயே கிளம்புன்னு சொல்ற மாதிரி ஹீரானை பார்த்தா ஹீரானோ என்கிட்ட கடைசியா உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு தோணலையா? சரி ஓகே பரவாயில்ல, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்காக ஒரு அழகான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு, உங்க பாஸ்ட்ல நடந்ததை நினைச்சு பொண்ணுங்க எல்லாரையும் வெறுத்துட்டு இருக்காதீங்க, மனசார நீங்க சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் ஷோவான் சொல்லி கேப் ஏறி கிளம்பிட்டாங்க. ஷோவானுக்கோ எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம பிளாங்கா அங்கே நின்னுட்டு இருக்கான். இதையெல்லாம் சொல்லிட்டு ஹீரான் கேப் ஏறி கொஞ்சம் தூரம் வந்துட்டோன்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வாயாலேயே அவனை வேற ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோமே, ஏன் கடவுளை 20 வயசுல என்ன இப்படி சோதிக்கிற, நானும் சந்தோஷமா வாழணும்லாம் ஆசைப்படக்கூடாதா? கூடாதுல தெரியும், அதான் எனக்கு ஒரு நோயை கொடுத்துட்டியே, நான் என்ன ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருப்பானா, அதுவே கஷ்டம் தான். இது எல்லாம் தெரிஞ்சும் நான் அவன் கூட போய் வாழணும்னு ஆசைப்பட்டா அவன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஒரு சுயநலமான ஆசையா தானே இருக்கும், அதனால நான் ஷோவானை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லதுன்ட்டு அழுதுட்டே போயிட்டு இருக்காங்க.